ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இங்கிலீஷில் பேசலாங்கிற நிகழ்ச்சியில் புதுசாக என்னெல்லாம் பார்க்க போகிறோம், ஏற்கனவே என்னெல்லாம் பார்த்துட்ருக்கோம் அப்படிங்கிற ஒரு சின்ன நினைவூட்டலோட இன்றைக்கான கிளாஸை ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ ஆல்ரெடி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஹோப் எல்லாருமே டெய்லி ஹோம் ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ எல்லாமே அந்த ஹோம் ஒர்க்ஸ் அப்படிங்கிறது தான், ப்ராக்டிஸ் அப்படிங்கிறது தான் டு பி மேக்ஸ் பர்ஃபெக்ட் அப்படிங்கிறது. எவ்வளோ ப்ராக்டிஸ் எடுக்கிறீங்களோ அவ்வளோ நல்லா பர்ஃபெக்ஷன்ஸ் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது உங்களுக்கு எப்படி சென்டென்சஸ் கொடுக்கலான்னும் போது ஒரு பாசிட்டிவ் நெகட்டிவாக இருந்தாலும் சரி, அதை இன்ட்ராகேட்டிவ் பேஸில் கொடுக்குறோம் அப்படிங்கிறதுனால பாசிட்டிவ் நெகட்டிவ்ங்கிறது ஜென்ரலான ஆன்சர்ஸ் தான். ஸோ அதை நீங்கள் கேட்குற கேள்விக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மாற்றிக்கணும். அதுதான் இன்ட்ராகேட்டிவ் பேஸ்டு, சரிங்களா? ஸோ இதே நான் டென்சஸில் நான் கொண்டு வரும்போது, இப்போ நீங்கள் எழுதுறீங்க அப்படிங்கும்போது ஒரு பேராகிராஃப் எழுதலாம், ஒரு டயலாக் ரைட்டிங் எழுதலாம், இல்லை கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ் கான்வர்சேஷன்ஸ் எழுதலாம். ஸோ கான்வர்சேஷன்ஸ் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதில் ஆன்சரும் இருக்கும், கொஸ்டின் இருக்கும், ஆச்சரியப்படுறது இருக்கும், ஸோ இல்லை எமோஷ்னல் ஃபீல்ஸ் இருக்கும். இந்த மாதிரி நிறைய இருக்கும் கான்வர்சேஷன்ஸ்னும் போது. இட் இஸ் நாட் இன்டு ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு வெல் ரிசர்வ்டாக அவங்களுக்கு இருக்கவே இருக்காது இல்லையா? ஸோ அதை மாதிரி தான் இங்கேயும் சொல்லக்கூடியது. ஸோ நம்ம எதை பற்றி பார்த்துட்ருக்கோம்னா டென்சஸ் அப்படிங்கிற விஷயம், அதாவது காலங்கள் அப்படிங்கிறது தான். இந்த காலங்கள் நமக்கு எப்படி ப்ரொவோக் பண்ணுது, எப்படி கொடுக்குது அப்படிங்கிறது, அந்த காலங்களுக்கு ஏற்ப நம்ம என்ன பண்ண போகிறோம், பதிலை நம்ம செய்ய போகிறோம் இல்லையா? ஸோ பதில் கொடுக்க போகிறோம். ஸோ அப்போ ஒவ்வொரு மாதிரி நம்ம வரும்போது எப்படி பாசிட்டிவ் கொடுக்கலாம், எப்படி நெகட்டிவ் கொடுக்கலாம், அதுக்கு எப்படி கேள்விகளை கொடுக்கலாம் அப்படிங்கிறதும் இருக்குது இல்லையா? ஸோ அப்படி இருக்கும்போது இன்றைக்கான டென்ஸ், அந்த டென்ஸுக்கான ரூல்ஸ் என்ன, அதில் எப்படி வேர்ப் எழுதலாம், எப்படி சப்ஜெக்ட் எழுதலாம், அதை எப்படி கேட்டகரைஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தருவாங்க. ஸோ இன்றைக்கான டென்ஸ் ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ். So which is indicate, interrogative, question mark அப்படிங்கிறது வரும். V1, V2, V3. Present, past, பாஸ்ட் பார்ட்டிசிபல் அப்படிங்கிறது தான். ஸோ இப்போ இங்கே என்ன வேர்ப் ஃபார்ம் எடுக்க போகிறோம் அப்படிங்கிறது, வேர்புங்கிறது இட்ஸ் அன் ஆக்ஷன், ரைட்? ஸோ அது நம்ம எடுக்கிறது தான். ஸோ இப்போ நான் சேவ் அப்படின்னு ஒன்று எடுக்கிறேன். சேவ்னா சேமிக்க. V2, V3 சேவ்டு. சேமிப்பதுன்னு எழுதலாம், இல்லை சேமித்தது. சேவ்டு, சேவ்டு அப்படிங்கிறது தான். ஸோ வேர்ப் ரெடி. இப்போ சப்ஜெக்ட்டுக்கு வரலாம். ஐ, வி, யூ, ஹி, ஷி, தே, இட். சப்ஜெக்டும் ரெடி. இப்போ என்ன பண்ணுறாங்க, ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் ரூல், இன்ட்ரோகேட்டிவில் ரூல் கொடுக்குறது. வேர்ப் ஃபார்மு அண்ட் சப்ஜெக்ட் கொடுத்தாச்சு. will or shall plus subject. perfect அப்படிங்கிறதுனால have plus V3. V3 indicates past participle. ஓகேங்களா? ஸோ இதுதான் நமக்கு எப்படி வரும், ஒரு சென்டென்ஸ், ஒரு ரூல் நமக்கு அமைச்சாச்சு. இப்போ இதுக்கேற்ற மாதிரி சென்டென்ஸ் எழுதுகிறோம் அப்படிங்கும்போது, ஸோ will or shall சப்ஜெக்ட் ப்ளஸ் have ப்ளஸ் V3ங்கும் போது எப்படி எழுதலான்னு பார்க்கலாம். ஸோ will, we, சப்ஜெக்ட் நான் V எடுத்துருக்கேன், have, V3 வரும்போது saved. ஸோ will we have saved அப்படின்னா நாம் சேமித்திருப்போமா அப்படிங்கிறது தான். இது எப்படின்னா will we have saved, எக்ஸ்டெண்ட் பண்ணலாம், சென்டென்ஸ் எக்ஸ்டெண்ட் பண்ண நான் பண்ணிக்கலாம். enough மணி, போதுமான பணத்தை சேமித்திருப்போமா. ஓகே, எதுக்காக அப்படின்னு எழுதுனா எழுதிக்கலாம், இல்லை இதோட ஸ்டாப் பண்ணாலும் பண்ணிக்கலாம். ஃபார் ட்ரிப். அப்போ சென்டென்ஸ் எழுதியாச்சு. இப்போ இதை எப்படி சொல்கிறாங்கன்னா, பயணத்திற்காக, இந்த இடத்துல வி, நாம், இனஃப், போதுமான, மணி, பணத்தை, சேவ்டு இல்லையா? அப்போ
சேமித்திருப்போமா. இங்கே ஏன் மேம் சேமித்திருப்போமா அப்படிங்கிறது இங்கே ஏன் வருதுன்னா, இங்கே வி நாம் இருவர் அப்படிங்கிறது இருக்குது. வீனா இருவரை குறிக்கிறது. அதனால் இங்கே நாம் சொல்லியிருக்கேன். அதனால தான் நமக்கு 2 பேரை பற்றி பேசும்போது சேமித்திருப்போமா அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா? இல்லைன்னா நம்ம சொல்ல போகிறது கிடையாது. ஸோ இப்போ இதுக்கு நீங்கள் ஆன்சர் பண்ணனாலும் சொல்லிக்கலாம். எஸ் எப்படி எழுதலாம்? வி வில் ஹாவ் சேவ்டு இனஃப் மனி ஃபார் த ட்ரிப் அப்படின்னு எழுதலாம் பாசிட்டிவில். நெகட்டிவில் எழுதும்போது வி வில் நாட் ஹாவ் சேவ்டு இனஃப் மனி ஃபார் த ட்ரிப் அப்படிங்கிறத எழுதலாம். ஸோ இட்ஸ் அ கொஸ்டின், வில் வி ஹாவ் சேவ்டு இனஃப் மனி ஃபார் த ட்ரிப். இப்போ இதுக்கு பாசிட்டிவ் அப்படின்னா we will have saved enough money for the trip. அதே நீங்கள் நெகட்டிவ் வரும்போது we will not have saved enough money for the trip. இது 2 ஆன்சர்ஸ், the one question. ஒரே ஒரு கொஸ்டின் தான், நம்ம சேவ் பண்ணியிருப்போமா அப்படிங்கிறது தான். ஃப்யூச்சரில் இன்ட்ராகேட்டிவ் பேஸ் பண்ணி ஒரே ஒரு கொஸ்டின். ஸோ வில் வி ஹாவ் சேவ்டு இனஃப் மனி ஃபார் த ட்ரிப் கேட்டிருக்கேன். இதுக்கு பாசிட்டிவ் ஆன்சர் என்ன பண்ணியிருக்கேன்? வில் பி, அதாவது நான் இதை சேவ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்கேன். நெகட்டிவில் பண்ணியிருக்க முடியாது அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்கேன். ஸோ பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் ஃபார் 1 கொஸ்டின். அதுதான். ஸோ நீங்கள் இன்ட்ராகேட்டிவில் எவ்வளோக்கு எவ்வளோ சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் என்ன பண்ணிக்கிட்டே வரலாம், ஆன்சர்ஸ் நீங்கள் அழகாக நீங்கள் பதில் கொடுத்துக்கிட்டே வரலாம். சரிங்களா? ஸோ இன்றைக்கான verb form, இன்றைக்கான ரூல் வச்சுட்டு நிறைய சென்டென்சஸ் மேக் பண்ணுங்கள். கீப் ப்ராக்டிஸிங் மச் சென்டென்சஸ். நெக்ஸ்ட் கிளாஸில் நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான சென்டென்ஸோடு உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.